தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு அள்ளிவிடும் அரசியல் கட்சிகள். மகளிர் காட்டில் மழை. தேர்தல் களத்தில் இது ஒரு பெரிய பிழையாக இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு கட்சிகளும் தங்கள் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கி பல்வேறு திட்டங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஷ் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். அதே போல பத்திரிகையாளர் பால்கி வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஜெகதீஷ் சார். ஜெகதீஷன் சார், உங்ககிட்ட தான் துவங்கலான் இருக்கேன். அதாவது தாவேகா பல்வேறு திட்டங்களை இப்போ அறிவிச்சிட்டு இருக்காங்க முந்தானத்து மகளிர் தினத்தை முன்னிட்டு. ஆனால் பல மாதங்களுக்கு முன்பு அவரோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட கூட இருந்தவங்களாம் பேசும்போது நாங்கள் இலவசங்களையே நாங்கள் அறிவிக்க மாட்டோம், நாங்கள் இலவசம் இல்லாத ஒரு அரசை கொண்டு வருவோம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போ இவங்களும் திடீர்னு இந்த இலவசத்து பக்கம் போவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா திமுக, அதிமுக எல்லாமே இதை அறிவிக்கும் போது நம்ம இந்த இடத்துல இதை அறிவிக்காமல் சென்று விட்டால் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டு விடுவோம், வெற்றிக்கான தடைகளாக அமைந்து விடுவோம் என்ற அச்சத்திற்கு காரணமா நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பாருங்க, பல நேரங்களில் தாவேகா குறித்து எழுப்பப்படுகின்ற கேள்வி என்பது உங்களுடைய கொள்கை என்னங்கிறது. நீங்க பல நேரங்கள்ல என்ன பிரச்சனை ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, விஜயோடைய சினிமால இருந்து அவங்க ரசிகர்கள் நிறைய கொள்கை எடுக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க அந்த கட்சிக்குள்ளே பெரிய குழப்பம். விஜய் எந்த விஜய்? சர்க்கார் விஜயா அல்லது லியோ விஜயா அல்லது வேற ஏதாவது படத்தோட ரெஃபரன்ஸா அப்படிங்கிறது பெரிய குழப்பம் இருக்கிறது. நீங்க ஒரு போராட்டாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி போராடும் போது கூட அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி பேசும்போது, உங்களுக்கு ஓசி பஸ் வேணுமா, ஓசி பஸ் வேணுமா, ஓசி பஸ் வேண்டாம், உரிமை தொகை வேண்டாம், இப்படிதான் அந்த பொண்ணு பேசுச்சு. ஏன் கொள்கைப்பரப்பு செயலாளருக்கு அருண்ராஜா என்ன பேசினாரு? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, இதனால என்ன பிரயோஜனம், இந்த இலவசனால என்ன பிரயோஜனம்னு சொல்லி பேசினாங்க. இப்பயும் அந்த வீடியோ தான் வைரலா ஓடிட்டு இருக்கு. இப்ப கட்சிக்குள்ளேயே கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறவருக்கே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம சர்க்கார் விஜய்ல சர்க்கார் என்ன பண்ணுவாரு? மிக்சியை தூக்கி போட்டு உடப்பாரு, கிரைண்டர் தூக்கி போட்டு உடப்பாரு. அந்த மாதிரி விஜய், இலவசங்களுக்கு எதிரான ஒரு விஜய் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. நீங்க திமுக இலவச வாக்குறுதிகள் கொடுக்கும் போது சரி, அதிமுக அது குறித்து பேசும்போதும் சரி, உங்களாலதான் நாடு கடன்ல தள்ளப்பட்டிருக்கு, தமிழ்நாடு தத்தளிச்சிட்டு இருக்கு, இந்த கடனெல்லாம் எங்க மேல ஏத்துறீங்க, எங்க அண்ணன் வந்தா எவ்வளவு சூப்பர் ஆட்சி பண்ண போறாரு பாருங்க, எங்க அண்ணன் இலவசங்களே கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கு நடுவுல தான் ஏதோ ஒரு கூட்டத்துல ஏதோ ஒரு ஊர்ல பேசும்போது விஜய் என்ன சொன்னாரு? இலவசமாக வீடு கட்டி கொடுப்பேன், இலவசமாக இருசக்கர வாகனம் கொடுப்பேன், முடிஞ்சா கார் கூட கொடுப்பேன், அதான் லட்சியம்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. விஜய் என்ன திடீர்னு சர்க்கார் விஜய் இருந்து ஜனநாயக விஜயம் மாறிட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த கட்சியில கட்சி சார்பா பேசுறவர்களே, ஏன்னா நம்ம இதுலயே பேசுறோம், தினமலர்ல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இலவசங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துன்னு சொல்லி இப்படி எல்லாம் முட்டு கொடுத்து பேசுறேன். அவங்களுக்கே பெரிய குழப்பம் இருந்தது. இல்ல நான் சொன்னேன், போய் நல்லா எடுத்து படிச்சு பாருங்க, இலவசங்கிற வாங்க சொல்றாரு, விஜயும் அந்த அரசியல் நோக்கி தாங்க போகின்றார் அப்படிங்கிறது. இன்னைக்குமே கூட இந்த இலவசங்கள் அப்படிங்கறத அறிவித்த பிறகு விஜயை ஆதரிக்க வேண்டுமா எதிர்க்க வேண்டுமா, நம்ம அப்படி ஒன்று நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம வேற மாதிரி ஒரு விஜய் யோசிக்கிறது. ஏன்னா இந்த யங் குரூப் இருக்காங்க இல்லையா, நம்ம விஜயோடைய கோர் ஓட்டர்ஸ் யங் குரூப்புக்கு அவங்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் ஏற்படுகின்ற தாக்கம் குறித்தோ இல்ல அது குறித்து பெரிய பார்வையோ பெரிய புரிதலோ இல்ல. இலவசங்கள் கூடாது, ஊழல் கூடாது, லஞ்சம் கூடாது அப்படிங்கிற ஒரு 10ஆம் பொதுவான ஒரு மேலெழுந்த பார்வையில அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அந்த இயக்கத்தின் காரணமா என்ன பண்றாங்கன்னா, விஜய் இப்படிலாம் அறிவிச்சதே கூட தவறோ அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க கேட்ட மாதிரி விஜய் என்ன ஆங்கிளுக்கு போறாரு? திமுக சொல்லிட்டாங்க, நம்ம உரிமை தொகை கொடுக்குறாங்க, ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க, 2000 சொல்லி சொல்றாங்க. அதிமுக வேற ஒரு பெயரை வச்சு அவங்க 2000 சொல்லி சொல்றாங்க. இந்த நேரத்தில் விஜய் அறிவிக்காமல் போனால் பெண்களுக்கான வாக்கள் வராமல் போய்விடுமோ? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம 2000 சொல்றது 2500 அறிவிச்சு விட்டுருவோம். ஏன்னா விஜய் சொல்ற லாஜிக் படி ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த 1000 ரூபாய் மளிகை ஜாமான் கூட வாங்க முடியாது சொல்லி சொல்றாரு. நான் சொல்றேன், என் வீட்டுக்கு 2500 மளிகை ஜாமான் வாங்க முடியாது. விஜய் உடனே அப்ப 5000 கொடுத்துருவாரா எனக்கு, இல்ல 10,000 கொடுத்துருவாரா? இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறவங்க 2500 ரூபாய்க்கு மளிகை விஜயோட லாஜிக்லேயே வருவோம். உங்க வீட்டுல வாங்க முடியுமா, என் வீட்டுல வாங்க முடியுமா, இல்ல பாகிஸ்தான் வீட்டுல வாங்க முடியுமா? யார் வீட்டையும் 2000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கி என்ன பாக்கெட்டே வாங்கி முடியாது. அந்த அளவுக்கு விலைவாசி இருக்கு. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா லாஜிக்? அவங்க 2000 சொல்லிட்டாங்க, நான் 2500 சொல்றேன், கூட ஒரு 500 சொல்றேன், அது ஒரு லாஜிக் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பெண்கள், நீங்க பேருந்து வசதிகள் பார்க்கும் பொழுது இப்ப திமுக ஆட்சியில மகளிருக்காக ஒதுக்கப்பட்ட பிங்க் பஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. எடப்பாடி என்ன பண்ணாரு? ஆண்களும் போங்கப்பான்னு சொல்லி சொன்னாரு. விஜய் என்ன சொல்றாரு? எந்த பஸ் வேணாலும் ஏறுங்க, பெண்களாக இருந்தால் எந்த பஸ் வேணாலும் ஏறுங்க, ஏசி பஸ், நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பஸ், எந்த பஸ் வேணாலும் போங்க, ஏறிங்க, படுத்துக்கங்க, இல்ல உட்காந்துட்டு போங்க, நீங்க உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு ஒரு வித்தியாசமான சொல்றாரு. 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப என்னோட வீட்டுக்குலாம் மொத்தமாவே ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தான் உபயோகப்படுத்துறோம், அதெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாவற்றையுமே பல விஷயங்களை அவர் இலவசமாக கொடுப்பேன். நீங்க இன்னும் சொல்ல போனா, குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளை பிறந்தால் மட்டுமல்ல, எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாலும், அது அப்போலோல பிறந்தாலும் சரி,
இல்ல வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் பிறந்தாலும் சரி, இல்ல வீட்டிலேயே பிரசவம் பார்த்தாலும் சரி, பிறந்த உடனே கையை நீட்டிங்கன்னா வந்து மோதிரம் உங்களுக்கு வந்து விழுந்துரும். திருமணம் பண்றதுக்கு ஏற்கனவே அதிமுக இருக்கிற தாலிக்கு தங்கம் திட்டத்தை வேற மாதிரி ஒரு பெயர் மாற்றி என்ன சொல்றாரு, நான் வந்து தாலிக்கு தங்கம் இந்த 1 கிராம் கொடுப்பேன், அதே மாதிரி பட்டுப்புடவை எடப்பாடி ஏற்கனவே அறிவிக்கிறார், அதையும் நான் சேர்த்து கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்கள்ல இதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா நான் போறேன் பாரு, நான் ஒரு 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 மேல் பூச்சி பூசுறேன் பாரு அப்படிங்கறதா விஜயோட நோக்கமாக இருக்கிறது. சரிங்க, இதுக்கெல்லாம் எங்க இருந்து எல்லாரும் அவரே சொல்லிட்டாரு. உடனே கேட்பேன் எங்க இருந்து காசு வரும், இந்த காசெல்லாம் ஸ்டாலின் சார் டாக்ஸ்ல இருக்கு, இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் பிடிச்சிட்டாலே போதும், ஒரு சூப்பரான கவர்னன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் தான். நீங்க அதுக்காக அதுல 30% இருக்கு, இந்த 30% மிச்சம் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன். நீங்க பாருங்களேன், ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்குது, பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் நான் மோதிரம் போடுறேன். நீங்க வந்து கல்யாணமாக போற எல்லாருக்கும் நான் வந்து ஏன்னா அவர் சொல்றாரு டார்கெட்டே வச்சு, அதாவது பிரிச்சு பார்க்க கூடாது, எல்லாருக்கும் செஞ்சிடணும், இவங்க ஏற்றத்தாழ்வுனா பார்க்க கூடாது, டார்கெட்டடா போக கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கின்றார். அப்போ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அவங்களுக்கு எல்லாம் 1 கிராம் பவுன், இன்னைக்கு பவுன் விற்கிற வேலை என்னங்கிறது தெரியும், சேலை கொடுத்துருவேன். குழந்தை எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாலும் சரி அவங்களுக்கு 1 கிராம் தாய்மாமன் சீரு கிட்டு, அதே மாதிரி கிட்டும் ஏற்கனவே வந்து இந்த 2 அரசாங்கங்களும் மாறி மாறி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப இந்த அரசாங்கம் பணமா கொடுக்குறாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல உண்மையிலே நல்ல கிட்டு கொடுத்தாங்க. நீங்க வந்து அயன் டேப்லெட், பேர்ச்சம்பளம், சத்து மாவு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கும் வெவ்வேறு வகையில தொடருது. அதுல சில பிரச்சனைகள் இருக்கு, போதாமைகள் இருக்கு, குறைகள் இருக்கு, அதனால மாற்று கருத்துல நான் கொடுக்கறதுல பேபி ஆயில் எல்லாமே கொடுத்துருவேன் அப்படி சொல்லி சொல்றாரு. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையான கேள்வி, நிதி எங்கிருந்து வரும்? இவ்வளவு நாட்கள் நீங்க தான் சொன்னீங்க 5 லட்சம் கோடி கடன்லாம் தள்ளிட்டாங்க, அப்படி மோசமா இருக்கு, இப்படி மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா ரொம்ப சிம்பிளா, ஏன்னா ஒரு சமயத்துல விஜய் பேசினாரு, சாத்தியப்படுத்த முடிந்த ஒன்றுதான் சாத்தியப்படுத்தும்னு சொல்லி பேசினாரு. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துவீங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதுவும் எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கெல்லாம் வந்து இந்த ஊழலை ஒழிச்சிட்டாலே போது, லஞ்சத்தை ஒழிச்சிட்டாலே போது சொல்றாரு. ரொம்ப 10ஆம் பொதுவான பார்வையாக இருக்கின்றது. இருக்கின்ற ஏற்கனவே ஒரு அரைத்தமாவை தான் விஜய் மறைக்க பார்க்கிறாரே தவிர புதிதாக ஒரு சரக்கு இல்லை அப்படிங்கிறதா இது அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுவதை நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, அவர் ஏன் இதை செய்யறார் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு. இந்த நேரத்தில் அவர் பெண்கள் குறித்து அவருக்கான பார்வை என்னவாக இருக்கின்றதுன்னு ஒரு தனிப்பட்ட, நம்ம அதுக்குள்ள ரொம்ப விவகாரத்துக்குள்ள போக வேணாம், ஒரு தனிப்பட்ட சர்ச்சையும் போயிட்டு இருக்கு. அதை திசை திருப்புவதற்காகவே கூட விஜய் இந்த மாதிரி அறிவிப்புகளை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. கண்டிப்பா சார். சார் இப்போ ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 1000 ரூபாய், இவங்க 2000 ரூபாய், நான் 2500. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிலிண்டர் தரேன்றாங்க, இவங்க வந்து ஆண்டுக்கு 6 சிலிண்டர். அதே மாதிரி வந்து கிஃப்ட் பேக், குழந்தைகளுக்கான மோதிரம் போன்ற விஷயங்கள், யாராக இருந்தாலும் சரி அந்த மோதிரம் உண்டு, அந்த கிஃப்ட் பேக் உண்டு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க திட்டங்களை இவர் கொஞ்சம் மெருகேற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து சாத்தியமா என்ற ஒரு கேள்வி. அதாவது பொருளாதார பிரச்சனை ஏற்கனவே 5 லட்சம் கோடி வந்து எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்காங்க. அதே ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் இலவசமே தரமாட்டோன்னு சொன்ன இவங்க திருப்பி நாங்களே இலவசம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் என்பது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தை மட்டுமே தேர்தலில் வந்து பார்வையிடுறாங்க, எல்லாமே போகிறாங்க, வேறு திட்டங்களோ எதுவுமே கிடையாது. இலவசங்கள் இதை வைத்து மட்டும்தான் தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இவரும் அதே நிலைக்கு போயிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வகையில் பார்த்தா மற்ற கட்சிக்காரர்கள் சொன்ன அதே போன்ற வாக்குறுதிகளை இவர் சொல்கிறார். ஒரு கேள்வி, இதுவரையில் இலவசம்னு எதிர்த்துட்டு இருந்த விஜய் இப்போ இலவசமாக அள்ளி வீசுகிறாரே அப்படின்றது உங்கள் குற்றச்சாட்டு. நண்பர் ஜெகதீஸ்வரர் அதை தான் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியும் இலவசத்தை கிண்டல் பண்ணி ஐ திங்க் பிரதமரே பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், என் நினைவு எனக்கு. ஆனால் அதே கட்சி பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க. தேசிய அளவில் ஒரு பார்வை, மாநில அளவில் ஒரு பார்வை ஒன்று. ரெண்டாவது, இலவசம்னா A to Z இலவசம் இல்லை, செலக்டிவாக கொடுக்குறாங்க. பெண்கள் நலன், பெண்களோட ஹெல்த்து, அதில் சானிடரி நாப்கின்ஸ் தரது, கல்வி, ஏன்னா ட்ராப் அவுட்ஸ் காரணமே கல்வி பொருளாதார சூழல், அதை களைவதற்கான திட்டம், திருமணங்கள் பல சமயங்களில் நிறுத்தப்படுவதற்கு காரணமே இந்த நகை போன்ற விஷயங்கள், இதெல்லாம் டார்கெட் பண்ணல சார். நகை என்ன சார், எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு சவரன் கணக்கிட்ட பிரச்சனை தான் ஏற்படுது. வேற நான் அதுக்கு ஒரு வச்சிருக்க பாயிண்ட் என்னன்னா சார், எல்லாமே டோக்கனாக தரப்படுகிற ஒரு அன்பின் அடையாளம் தான், வெறும் அன்பின் அடையாளம். இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர்றீங்க, நான் உங்களுக்கு ஒரு டவல் ஷால்வை போடுறேன்னு வச்சுங்களேன், என்கிட்ட என்ன ட்ரெஸ்ஸாக இல்லை, 20 பேண்ட் இருக்கு, 15 ஷர்ட் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே, அன்பின் அடையாளம். ஆனால் அடையாளம் ஒருத்தருக்கு போட முடியும், 5 லட்சம் பேருக்குமா போட முடியும்? எஸ், மக்கள் தானே சார் இங்கே முக்கியம். அங்கே டார்கெட் பண்ணுறது பெண்கள் தானே. இது 12 வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வாக்குறுதிகளுடைய பேரை வந்து
சில தலைவர்களை நினைவு கூறுவதாக இருக்கிறது. ஒன்று, அவங்க கொள்கை தலைவர்கள் 5 பேர் சொல்லியிருக்காங்க. அதில் அஞ்சலை அம்மாள் பேரில் கோர்ட்டு. இதை வந்து சில பேர் இந்த கோர்ட்டை வந்து யார் பேரில் பேரை வச்சு கோர்ட் நடத்துவாங்கன்னு இல்லை. இது கோர்ட் அல்ல, விசாரணை அமைப்புங்கிற பார்வையில் தான் பார்க்கணும். ஏன்னா கோர்ட்டை இவர் எந்த கட்சியை ஆரம்பித்து பண்ணுவாங்கல்லண்ணா, அது ஏதாவது ஊழல் புகார் அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது இல்லையா, விரைவு கோர்ட்டை வந்து அமைக்கப்படும். இது ஊழல் தொடர்பானதல்ல, பல்வேறு பெண்களுக்கான பிரச்சனை அது தொடர்பானது. அது ஒரு பார்வை தான், அது ஒரு விசாரணை உண்டு. அப்புறம் வேலு நாச்சியார் பேரில் ஒரு திட்டம் பொருத்தமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து காமராஜர் கல்வி உறுதி திட்டம். ஆனால் அண்ணா பேரில் இல்லை, அண்ணன் பேரில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நலத்திட்டங்கள், அது பேரே வந்து நலத்திட்டங்கள். 3 வேளை சோறு போடுவோம், வருஷா வருஷம் பட்டு போடுவோம், அதெல்லாம் இல்லை. நீங்கள் கொடுக்க அனௌன்ஸ் பண்ணுற ஸ்கீமே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுக்குது. ஒரு குழந்தை வரும் சார், ஒரு சாக்லேட்டு இல்லை பிஸ்கெட்டை கொடுக்குறோம்னா சந்தோஷம்தான். ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு இப்போ வயிறு பசி தீர்ந்துருமாண்ணா? ஆகாது. ஒரு டோக்கன் ஆஃப் லவ், அன்பினுடைய ஒரு அடையாளமாக தரப்படுகிறது. அந்த அடிப்படையில் இது ஒன்றும் பெரிய இதில். ரெண்டாவது, இதுவரையில் வாக்குறுதி அளித்தவர்கள் கடந்த 2021 மக்களவை சட்டப்பேரவை தேர்தல் போது வாக்குறுதி அள்ளி வீசியது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க இது பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம்னு சொல்கிறது யாரும் கேட்கல. எப்படி பண்ண போகிறீங்கன்னு யாரும் கேட்கல. இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்டோடனே அவர் வந்து வரியை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரைட்டு, வரியை உயர்த்தது ஒரு சமாளிப்பு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஊழல் செய்து பல பணம் எங்கேயோ ட்ரெயின் ஆகி யார் கைக்கோ போயிடுது, அவங்கக்கிட்டேருந்து அதையே தடுத்தாலே அவங்கக்கிட்டேருந்து இப்போ பறிக்கிறது அதை பற்றி ஒன்றும் சொல்லலை அவர், அது விசாரணை வேறு. அது பணம் அப்படி போகாமல் தடுத்தாலே நீதி தானே கிடைக்கும் நமக்கு. அந்த பார்வை நல்லா இருக்கு. நம்ம இல்லை, அது கரெக்டு. பட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயமா? ஏன்னா சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க, அதாவது கொக்கு தள்ள வெண்ணெயை வச்சு கொக்கை பிடிக்கிறேன்றது. அதாவது அது அவ்வளோ சீர் விஷயமா கிடையாது, சும்மா வந்து சொல்கிற விஷயம். அது நேராக போய் கொக்கை பிடிச்சிடலாமே, போய் தலையை வச்சு அதை உருகி அதை போய் பிடிக்கிற மாதிரி தான். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலான விஷயமா பார்க்கப்படலையா சார்? எல்லா திட்டங்களுமே அப்படி தான். அண்ணா வந்து 1967 ₹1 3 பண்ணின்னு சொன்னார். அது யாரோ கேட்டோமா சாத்தியமான்ட்டு? அப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியால எல்லாம் வளர்ந்துருச்சு இல்லை இப்போ. அதான் அவர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு சாத்தியக்கூற பார்க்குறார். அடடா, ₹1 3 படி போட முடியாது. சரி, ₹1 1 படி போட்டது உண்மை. எனக்கு நான் இப்போ செய்தி தாள்களில் நானே நேரே பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ₹1 1 படி ரேஷன் கடைக்கு வந்து அவர் படி அளந்து போட்ட நிகழ்ச்சிகளாக வந்திருக்கு. ஆனால் 3 படி சொன்னாரே, அப்போ யாரை கேட்டுறோமா? இல்லை. அதே மாதிரி இவர் பல திட்டங்களை அறிவிக்கிறார். நடக்குமா நடக்காதான் தெரியாது. அது இல்லை, நடக்காதுன்னு ஒன்றும் இல்லை சார். இப்போ 500 வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகள் இந்த ஆட்சி நிறைவேற்றி இருக்கு? ஆக என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதெல்லாமே நோக்கத்தை வந்து நம்ம பழுத சொல்ல முடியாது. சரி சார். சார் ஜெகதீஷன் சார், இப்போ சார் சொல்கிற மாதிரி அந்த நீங்கள் சொன்னீங்க இந்த பட்ஜெட் தொகை எப்படி வரும், இதெல்லாம் ஒதுக்க முடியுமான்ட்டு. சார் சொல்கிறாரு, இந்த ஊழலுக்கு செல்லக்கூடிய தொகையெல்லாம் கூட அப்படியே நிறுத்திட்டாலே வந்து அதை தொகையை வைத்து நம்மலாம் பல்வேறு விஷயங்கள் பண்ண முடியும்னு சொல்கிறார். பட் இப்போது எக்ஸாம்பிள் நேரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் பதவிக்காக 10 லட்சம் 20 லட்சம் வாங்குறாரு. அது வந்து அன்அஃபிஷியலாக வாங்குற தொகை. அதை எப்படி இந்த திட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற நமக்கு சந்தேகம்லாம் வரும். ஸோ லஞ்சம்ங்கிறது வேறு, அது வந்து அரசு வழியாக வர்றது கிடையாது, அது வந்து தனிப்பட்ட முறையாக போகிறது. அதை கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்ற நம்ம கற்பனை கூட எடுத்துக்கலாம் இவர் சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டா. இதெல்லாம் சாத்திய கூட நடக்கிற விஷயமா சார்? இல்லைங்க, நீங்க மேபி அடுத்த மீட்டிங்ல விஜய் சொல்லுவாரு, நேத்தான் என்கிட்ட லஞ்சம்னா என்ன ஊழல்னா என்னன்னு ஒருத்தர் சொன்னாரு, இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் சொல்றாருல, இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க தமிழ்நாட்டோட பட்ஜெட் எத்தனை லட்சம் கோடிங்கிறது இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. 2 வருஷமா அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கவர் தமிழ்நாடு பட்ஜெட் என்னங்கிறதே ஒருத்தர் போய் சார் இதான் சார் தமிழ்நாடு பட்ஜெட் சொல்றாரு, அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி லஞ்சம் ஊழல் வேறையா இருந்து ஒண்ணுல சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும், லஞ்சம் ஊழல் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லுவார். சோ அதற்கான புரிதல் எல்லாம் விஜய்க்கு இல்லை. விஜயை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னீங்கன்னா, அன்னைக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட்ல அது இருக்கு, நாளைக்கு கொடுக்குற ஸ்கிரிப்ட்ல வேற ஒண்ணு இருக்கும். அவர் என்ன எல்லாத்தையும் உணர்ந்து பேசுகிறாரா? இதெல்லாம் நான் வந்து உண்மையிலே இந்த பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்குரிய பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக வைக்கின்றேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரு நெரேட்டிவ், ஒட்டுமொத்த அரசியலுமே நெரேட்டிவா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து இவர் என்ன பேசுவாரு, அவர் என்ன பேசுவார், அவர் எதை திசை திருப்பாரு, இது எப்படி திசை திருப்பாரு இப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்ல போயிடுச்சு. அப்ப நான் வந்து இந்த கட்சிகளுக்கு போட்டியாக நானும் ஒன்று செய்கின்றேன் அப்படிங்கிறது மட்டும்தான். இன்னொன்னு அவரு இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் ரொம்ப தூய சக்தி, நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன், நான் நேர்மையா இருப்பதன் மூலியமாக நான் வந்து இது எல்லாமே நடக்க விடாம பண்ணிடுவேன் சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு இப்ப 234 சீட்டை கூவி வித்துட்டு இருக்காரு புஷி ஆனந்த். சீட்டுக்கு வந்து 3 கோடி தான் வித்துட்டு இருக்காங்க.
இந்த 3 கோடி தான் எப்படி அவன் ஒரு எம்எல்ஏ வரப்போறவர் எப்படி எடுக்கணும்னு யோசிக்க மாட்டாரா? விஜய் வந்து தூய சக்தின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டேன், இன்கம் டாக்ஸ் நீ ஃபைன் போட்டா அந்த ஃபைன் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. 1.5 கோடி தான் கட்ட சொன்னாங்க, இந்த 1.5 கோடியை நான் கட்ட முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அது ஏன் கட்ட சொன்னாங்க? விஜய் பிளாக் பண்ணி வாங்கினார். புலி படத்திற்காக நான் வந்து முதலில் 5 கோடி, அதுக்கு 10 கோடியும் 16 கோடி செக்ல வாங்கினேன், 10 கோடி 5 கோடி கேஷா வாங்கினேன், பிளாக் பண்ணி வாங்கினதுக்கு ஃபைன் கேட்டாங்க, ஃபைன் கட்ட மாட்டேன். இப்படிப்பட்ட தூய சக்தி தான் என்ன சொல்லுது, நான் வந்து தூய்மையான இருப்பேன். பாருங்க, அப்படி கவர்னன்ஸ் தான் அவ்வளவு ஈஸியா பண்ணிடலாங்க, கவர்னன்ஸ்ல அப்படியே லஞ்சம் எதுவுமே இல்லாம பண்ணிடலாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி முதல்ல நம்புறது? இது அவர் சொல்லணும்ல, முதல்ல அந்த அபராதத்தை பத்தி விஜய் பயப்பட பேசணும்ல. இல்ல என்ன வந்து ஒண்ணுமே சர்ச்சே பண்ணல, எதுவுமே டாக்குமெண்ட் எடுக்கல, இன்கம் டாக்ஸ் போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லணும்ல, கோர்ட்ல போய் சொல்றாங்கன்னு சொல்லணும்ல. இன்கம் டாக்ஸ் உடைய டாக்குமெண்ட் மிக தெளிவாக கோர்ட்ல சொல்றாங்க. இது யாருங்க அவங்க சொன்னா? விஜய் தாங்க ஒத்துக்கிட்டாரு. விஜய்ட்ட இன்கிரிமெண்டட் டாக்குமெண்ட்ஸ் பிடிச்சோம், இந்த டாக்குமெண்ட்ஸ் பிடிச்சு விஜய்ட்ட கேள்வி எழுப்புறோம். சார் எவ்வளவு சார் நீங்க சொல்லுங்க சார்னா, 5 கோடி தான் நான் கேஷா வாங்கினேங்க, உண்மையை சொல்லுங்க சார். இல்ல சார் 15 கோடி வாங்கினேன். அப்போ பாதிக்கு பாதி செக்கு பாதி கேஷ்னா பாதிக்கு பாதி கருப்பணம் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு ஏன் அடுத்தடுத்து நீங்க சிக்கல? நீங்க மாஸ்டர்ல உங்களுக்கு வீட்டுக்கு ரைடுக்கு வரல, புலிக்கு அப்புறம் ரைடுக்கு வரல, இல்ல அதுக்கு பிறகு லியோக்கு ரைடுக்கு வரல, இப்ப ஜனநாயகனுக்கு ரைடுக்கு வரல. ரைடுக்கு வந்திருந்தா விஜய் அப்பயும் எவ்வளவு கருப்பணம் வாங்க, 250 கோடி கேரியர் உச்சத்துல இருக்காரு. 250 கோடியில எவ்வளவு கருப்பா வாங்கினாரு, எவ்வளவு ஒயிட்டா வாங்கி, ஒயிட் அதிகமா வாங்கலாம், ஏன்னா டாக்ஸ் எல்லாம் கட்டுறது 80 கோடி கட்டுறன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் இவர் கருப்பு பணமே வாங்காத ரொம்ப நேர்மையானவர், நல்லவர் நம்ப சொல்றீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, தன்னை வந்து ஒரு நல்லவனை காண்பிப்பதற்காக காமிச்சிருக்கா என்ன சொல்றாரு, அவங்க நல்ல ஊழல் நான் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நம்ம எவ்வளவு நாள் பார்த்துட்டோம், திமுக அதிமுக ஊழல் கட்சிகள் ஊழல் கட்சிகள் தான், அதனால நம்ம மாற்று கருத்து எல்லாம் இல்லை. அது அப்படிதான் தொடர்ச்சியா நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம லிமிட்னு ஒன்று இருக்கு, ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எவ்வளவு செலவு செய்ய போறாங்க நமக்கு தெரியும், பல கோடிகளுக்கு செலவு செய்ய போறாங்க. தேர்தல் ஒரு காஸ்ட்லி அஃபேர், காஸ்ட்லி பிசினஸா மாறிடுச்சுங்கிறது தெரியும். இந்த நேரத்துல விஜய் என்ன டிக்ளேர் பண்ணாரு, தான் ரொம்ப நேர்மையானவர் நீங்க முதல்ல இல்ல சார். நீங்க நேர்மையானவரா இருந்து இதெல்லாம் பேசுறீங்கன்னா ஓகே ரைட், விஜய் சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும். உங்களோட கட்சிக்காரர்கள் யாராவது ஒருத்தர் ஒரு மாவட்டத்தில் நேர்மையானவரா இருக்காரா? எல்லோரும் இன்னைக்கு சீட்டை வித்துட்டு இருக்காங்க, எல்லோரும் பொறுப்பை வித்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊரா போய் பேசுங்க, எல்லோரும் மாவட்ட செயலர் நீங்க பேசுங்க, ஊர் மக்கள்கிட்ட பேசுங்க. எங்க மாவட்ட செயலர் வந்து வட்டி பிசினஸ் பண்றாரு, எங்க மாவட்ட செயலர் வந்து வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து பெரிய அவரு தொழிலதிபரா இருக்காரு, நான் நிறைய காசு வாங்குறாரு. இப்படிப்பட்ட கட்சி தான் நீங்க. திமுக அதிமுக மாற்றம் நினைச்சுதான் நான்லாம் போய் இருந்தேன் அந்த கட்சியில. திமுக அதிமுக பெரிய ஏமாற்று கட்சி தான் தாவேக்காவா இருக்கும் பொழுது நீங்க பேசுறது பேசலாம், நாங்க தூய சக்தி, நான் வந்து நேர்மையா இருப்பேன், நான் நேர்மையான அரசாங்கம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு, ஆனா அதற்கு உண்டான எந்த அறிகுறிகளுமே தாவேக்கிற கட்சியிட்டே இல்ல. தாவேக்கிற கட்சியிலேயே இவ்வளவு ஊழலும் லஞ்சமும் நடக்கும் பொழுது நீங்க கட்சியா நீங்க வந்து அரசாங்கத்துக்கு போகும் பொழுது இன்னும் பல மடங்கு நீங்க வந்து இந்த இப்ப இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மழையை சுரண்டிட்டு இருக்காங்க. ஆனா புஸ்தகத்தை ஒரே நாள் மழையை வித்து முடிச்சிருவாப்ல. தமிழ்நாட்டை எப்படி கூறு போட்டு விற்கலாம்னு சொல்ல நல்ல பிளான் வச்சிருப்பாரு அவரெல்லாம். ஏன்னா நல்ல பிளாக் டிக்கெட் வித்து அவரெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, வேட்பு மனுவை இந்த உலகத்திலே 100 ரூபாய்க்கு வித்த கட்சியை பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு வந்து ஒரே 1 மணி நேரத்துல 10,000 வேட்பு மனு போயிடுச்சு அப்படிங்கறது சொன்னாங்க. ஒரு வேட்பு மனு 100 ரூபாய். அப்போ என்னால 1 மணி நேரத்துல 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும், புஷியான பிளான் போட்டு காமிக்கிறார். எத்தனை வேட்பு மனு யார் வாங்கணும்? முதல்ல நீ வாங்கணும். பொதுமக்களா வேட்பு மனு வாங்குறாங்க. முதல்ல பொதுமக்கள் எதுக்கு வேட்பு மனு வாங்கணும்? யார் நிக்க போறாங்களோ அவங்க தானே வாங்குவாங்க. இந்த கட்சியை பாருங்களேன், பொதுமக்கள் 50,000 வேட்பு மனுக்கள் நாங்கள் விட்டு தீர்ந்து விட்டோம். சரி வித்தீங்கல்ல, 50,000 வேட்பு மனுக்கள் எத்தனை வேட்பு மனுக்கள் திரும்ப வந்துச்சு? அப்ப அதுல ஒரு வியாபாரம் பாத்தீங்களா? 50,000 எல்லாத்துக்கும் 100 ரூபாய் வாங்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் 100 ரூபாய் போட்டு வித்தாங்க. அதுல கூட நீங்க வந்து எப்படி ரொம்ப சூசகமாக ஊழல் பண்றதுங்கிற பேர் வழிதான் புஷி ஆனந்த். அவரை வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து நேர்மையானவர். சரி, இன்னைக்கு போய் சேர்ந்தவர் நீங்க பாருங்க, கூப்பா கிருஷ்ணன் போய் சேர்ந்திருக்காருங்க. கூப்பா கிருஷ்ணனோட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவர் வீட்டு அவர் கோப்பு திருச்சி எட்டரை கோப்புல வீடு இருக்கு. வீட்டோடைய சவத்தை இடிச்சாங்க. ஏதோ இடிக்கிறான்னு பார்த்தா பணமா கொட்டுது அதுல இருந்து. அந்த நேர்மையாளர் தான் போய் விஜய் பக்கத்துல நின்று துண்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நேர்மையை பத்தி பேசுறாரு. செங்கோட்டையன் அவர் மேல அது வழக்குகளே இல்லையா, குற்றச்சாட்டுகளே இல்லையா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எங்க கட்சியில ஊழல் பண்ணாரு அங்க போறாரு. இவர் நேர்மையாளர் மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த மாதிரியான குற்றவாளிகள் எல்லாம் சேர்த்துக்குவேன். ஏன் நானே முதல்ல குற்றவாளி தான், அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துக்குவேன். ஆனா நான் நேர்மையான ஆட்சி கொடுப்பேன். இதெல்லாம் என்ன கதைகள் இதெல்லாம்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்போ சோ ஒரு மாதிரி சொன்னார், எம்ஜிஆர் கட்சியை துவங்கும் போது ரொம்ப நேர்மையான கட்சி வந்து ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படின்னு அவர் துவங்கினார் கட்சியை. ஆனால் 1-2 ஆண்டுகளுக்குள்ளே அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சிக்குள்ளேயும் ஊழல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்தில் அவர் எம்ஜிஆர் வழி இல்லை, கட்சியை வழி நடத்த வேண்டும் என்றால் நம்ம நேர்மையாக இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அப்படின்ற விஷயத்தை ஒரு மாதிரி பத்திரிகையாளர் வழி சொன்னார். ஸோ எல்லாருமே உள்ளே வரும்போது, அரசியலுக்குள்ளே வரும்போது நாங்கள் தூய்மையாக இருப்போம், நாங்கள் வந்து ஊழல் செய்ய மாட்டோம் என்று தான் சொல்லி வருகிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களை வந்து
இந்த சமுதாயம் மாற்றி விடுகிறது, லஞ்சம் வாங்குவதற்கான உந்துதலாக மாற்றி விடுகிறது. அதே மாதிரி இப்போ விஜய் என்னதான் பேசினாலும் சார் சொன்ன மாதிரி பல்வேறு தொகுதியில் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் வந்து அவங்க ஊழலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த படிவத்தை வந்து பிளாக் டிக்கெட் வாங்குற மாதிரி வாங்கினாங்க. என்னமோ அவங்களுக்கு என்னமோ விஜய் வந்து அது டிக்கெட் விற்கிற மாதிரி கொடுக்குறான்னு வாங்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து எல்லா நிலையிலும் ஆரம்பிக்கும் போதே ஊழல்ன்ற லெவலில் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் கட்சி ஆரம்பிக்கும் போது தூயவராக இருந்தாலும் 2 ஆண்டுகளுக்கு பின்பு இல்லை ஆட்சியை நெருங்கும் போது அவர்கள் வந்து தீயவர்களாக மாறிவிடுகிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தேங்க்ஸ் இது சொன்னதுக்காக. ஏதோ விஜய் மட்டும்தான் தப்பு பண்ணுறாருங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு சரியான பதில் இதுதான். சிஸ்டம் சரியில்லை. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கூட நிதி நன்கொடை கட்சிக்கு வசூல் பண்ண காரியம் உண்டு. ஏன் மூதறிஞர் ராஜாஜி அவர் காலத்தில் 62 நினைக்கிறேன், பூங்கா நகரில் ஒரு வேட்பாளருக்கு டிக்கெட் வேணுங்கிறதுக்காக சுதந்திரா கட்சிக்கு நன்கொடை கொடுத்ததாக தகவல் உண்டு, பதிவாகியிருக்கிறது. அப்புறம் அண்ணா தலையிட்டு இல்லை அண்டையை போடுன்னு சொல்லி அண்டையை நிறுத்தப்பட்டார். 62 67 எனக்கு சரியாக ஞாபகம், 67 நினைக்கிறேன். அது மாதிரி மொரார்ஜி தேசாய் அப்பழுக்கில்லாத மனித புனிதன். ஆனால் அவர் காலத்திலேயே ஜனதா கட்சிக்கு நன்கொடைகள் நிறுவனங்கள்லேருந்து வசூலிக்கப்பட்டன கட்சி வளர்ச்சிக்கா. ஸோ அங்கே கரப்ஷன் ஸ்டார்ட்ஸ் தேர், அங்கே தான் ஊழல் தொடங்குகிறது. அதுக்காக எல்லாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது ஒன்று. ஸோ சிஸ்டத்தில் இருக்கிற கோளாறை தனிநபர்கள் மேலே புகார் சொல்கிறது ஏற்புடையதான்னு தெரியல. ஒருவேளை அறிஞர் அண்ணா இப்போது முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவர் மீது இந்த ஊழல் புகார் வந்திருக்கும், மாற்று கருத்தே கிடையாது. காமராஜரை பழுக்கின்ற தலைவர், ஆனால் அவர் கூட இருந்தவங்களாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள் ஒருவேளை அவர் ஆட்சி அமைத்தால் கூட. ஸோ இது வந்து சிஸ்டத்தில் இருக்கிற கோளாறு. அதை நாம் களைவதற்கு எல்லாரும் ஒன்று கூடி நினைத்து மக்களும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு, உதாரணத்துக்கு இலவசங்கள் வேண்டாம்னு தமிழ்நாட்டில் இருக்க 5.5 கோடி வாக்காளர்களும் முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கலேன், ஒருத்தரும் இலவசங்களை அறிவிக்க மாட்டாங்க. கொடுத்தா வாங்கிக்கிறாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. நீ கொடுக்காது, நீ 2000 கொடுக்குற ஓட்டுக்கு வாங்க மாட்டேயா. இல்லை சார், விஜய் இப்போ இவர் முன்னாடி சொல்லியிருக்கார் இது மாதிரி இலவசங்களில் வந்து மக்கள் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்றாருன்னு. இப்போ விஜய் வந்து ஏன் அவரும் இதே இடத்துல போய் சிக்கிறாரு? எவரும் வேண்டாம்னு விட வேண்டியதானே? அங்கே தான் வர்றேன் நான், சிஸ்டம் சரியில்லைன்னு. இப்போ ஒட்டு மொத்தமாக திடீர்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு, நீங்கள் என்ன இலவசம் சொன்னாலும் எனக்கு வேண்டாம், நானே உழைச்சி அதை தான் அடுத்து நான் சொல்ல வந்தேன். பெண்களுக்கு இவ்வளோ நலத்திட்டங்களை அறிவித்தவர், பெண்களுக்கு விமன் எம்பவர்மெண்ட், அவங்க சொந்தமாக காலில் நிற்கிறதுக்கு. இப்போ திடீரென்று கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணோ அல்லது திடீரென்று கைம்பெண்ணானவர்களோ அல்லது வயதான ஓரளவு 60 வயது குழந்தைகளால் கைவிடப்பட்ட, அல்லது குழந்தைகள் வெளிநாட்டில் போய் தங்கிட்டாங்க, வேறு வழியே இல்லாமல் அப்பா அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இந்த மாதிரியான இப்போ நிர்கரியாக இருக்கிற பெண்கள், அந்த வார்த்தை சரியாக தெரியல, அப்படிப்பட்ட பெண்கள் சுயமாக நாங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இதை பூ கட்டுவோம், இல்லை டியூஷன் எடுப்போம், இல்லை இந்த எம்ப்ராய்டரி வேலை செய்வோம், இல்லை டெய்லரிங் செய்வோம், எங்களுக்கு இது மாதிரி செய்யணும், அதையும் அறிவிச்சிருக்காரு மானிய உயர் தொழில். நாம் வந்து அந்த மாதிரி பெண்களை எம்பவர் பண்ணுகிற, அவர்களை சுயமாக செயல்படுகிற வகையிலான திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். ஆனால் பெண்கள் நலத்திட்டங்கள் ஏன் இருக்குன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிடைச்ச தகவல் படி தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு 51% பெண் வாக்காளர்கள், 49 ஆண் வாக்காளர்கள். அதுக்கு என்ன காரணத்தில் மைக்ரேஷன் கூட இருக்கலாம், வேலைக்காக வெளிநாடு போனவர்களாக இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் 51% பெண்கள் இருந்தால், பெண்கள் தான் அதிகம், அவங்கள டார்கெட் பண்ணுறது இயல்பான அரசியல் தானே. ஸோ சிஸ்டம் ஒரு கோளாறு. அடுத்தது இந்த டேக்ஸ் விஷயத்தை சொல்கிறாங்க, சில தலைவர்கள் ஒழுங்காக டேக்ஸ் செலுத்துகிறாங்க, ஆனால் மோசமான அரசியல் நடத்துகிறாங்க. அப்போ அது பரவாயில்லையா? இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் மீது எந்த ஊழல் புகாரும் கிடையாது, ஆனால் அதிகமாக விமர்சிக்கப்படுறது பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசாங்கம். ஏன் என்ன திரும்ப அம்பானி அதானி சில தொழிலதிபர் பேரை சொல்கிறாங்க, சரியாக தப்பாங்கிற அந்த டிபேட்டுக்கு போக வரவில்லை. ஆனால் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தனிநபர் என்பது வேறு. மோடி வந்து காசு வாங்கினாரா, வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் மோடி போகிற அடிக்கடி வெளிநாட்டு பயணத்தை விமர்சனம் பண்ணுவாங்க, அவரோட கோட்டை விமர்சனம் பண்ணுறாங்களா, அது கூட சரியாக தப்பாங்கிற டிபேட் போகலை. விமர்சனத்துக்கு ஆளாக நபர்கள் உண்டா இல்லையா தெரியும்.
இதை இவர் சில வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்கள் மீதான அது வந்து தனி விஷயம். அதுவும் அந்த வரித்துறையினருக்கும் இடையிலான பர்சனல் இஷ்யூ. அதே போல் திரைப்படத்திலேருந்து கருப்பு பணம் வாங்கினார், வெள்ளை பணம் வாங்கினார்னா அந்த திரைப்பட துறையிலேயே இந்த கோளாறு இருக்குது. நீங்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் 10 ரூபா வெள்ளையில் தருவான், 10 ரூபா கருப்பில் தருவான். நீங்கள் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும். ஆனால் அந்த அதுலேயும் எப்படி அரசியலில் ஊழல் என்ற முடைநாற்றம் கிருமி பரவி இருக்கிறதோ அதே போல் திரைப்பட துறையில் இல்லைன்னா ஏன் இவ்வளோ பட்ஜெட் தேவையில்லாமல் செலவு, ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படி இப்படி சொல்கிறாங்களே. ஸோ இதுக்கு ஒட்டுமொத்த காரணம் ஒரு சில நபர்களை சொல்ல முடியாது. நான் இன்னும் ஒரு தகவல் சொல்லணும், ஆனால் சொல்ல வித் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் ரிகார்ட்ஸ், தி கிரேட்டஸ்ட் நிர்வாகி, இந்தியாவில் மிகச்சிறந்த நிர்வாகி வந்து பாபு ஜெகஜீவன் ராம். அவர் வந்து நீண்ட காலம் இருந்தவர். அவர் பிரதமராக வர வேண்டும் என்று மொரார்ஜி தேசாய் பரிந்துரை செய்தார் 1980 தேர்தலில். துரதிர்ஷ்டவசமாக அவர் வரல. ஆனால் அப்பேற்பட்ட மாமனிதர் மேலும் ஒரு புகார் உண்டு, டாக்ஸ் ஒழுங்க வருமான வரி கட்டலைன்ட்டு. யார் சிறந்த நிர்வாகி? காந்தியவாதி, அப்பழுக்கில்லாத தலைவர் தான், தேசியவாதி தான், ஜனநாயகவாதியும் கூட. ஆனால் அவர் மேலேயும் புகார் வந்து வருமான வரியில் வரி செலுத்தலைன்ற புகார். எப்போனா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தபோது இந்த புகார் வந்தது. ஸோ புகார்களுக்கு ஆளாகாத நபர்களே கிடையாது கண்டிப்பாக ரொம்ப பார்த்தோம்னா. அதனால் என்னென்னா சிஸ்டத்தில் இருக்கிற கோளாறு. கண்டிப்பாக சார். ஜெகதீசன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர், இவரும் போட்டியாக நிறைய விஷயங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. ரேஷன் கடை நாப்கின் போன்ற விஷயமெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்னே நீதிமன்றத்தில் கூட திமுக அரசு சொல்லியிருக்கு, எங்கள் ரேஷன் கடையில் வந்து எங்களால் நாப்கின்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சுகாதார மையங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நாப்கின் வரைக்கும் இந்த விஷயங்களை கொண்டு வருகிறார். ஸோ இவ்வளவு திட்டங்கள் பெண்களுக்கு அறிவித்திருக்கின்றார். இது வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்புக்கு எத்தனை வகையில் இது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, நீங்க விஜய்க்கு வந்து ஒரு பெண்கள் கூட்டம் நிச்சயமாக இருக்கிறது, அதுலலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது வந்து அவரை வெற்றி பெற வைக்கக்கூடிய பெண்கள் கூட்டமாக இல்லை. அவர் வந்து இன்னொன்று, நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நல்லா அவரை சப்போர்ட் பண்றாங்க. நீங்க சும்மா 2000 பேர் இருந்தாலும் சரி, அதுல 20,000 பேர் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை, ஒரு நெரேட்டிவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப சிறப்பா பண்றாங்கிறத பார்க்க முடியாது. அதனால விஜய்க்காக பேசுகின்ற 4 பெண்கள் தான் தமிழகத்தோட ஒட்டுமொத்த பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை அவங்க கொடுக்குறாங்க. எல்லா கட்சியிலும் பெண்களுக்கான மாநாடு போடுது, எல்லா கட்சியிலும் இளைஞர்களுக்கான மாநாடு போடுது. அதுக்கு கொடுக்காத போக்கஸை விஜய்க்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஏன்னா விஜய் ஒரு நடிகர், மக்கள் அதிகமாக அதுல ஒரு கவர்ச்சி இருக்கு, அதுல ஈர்க்கப்படுவார்கள். விஜய் ஒரு கிரௌட் புல்லர், இந்த காரணத்துக்காக தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த பெண்கள் இதெல்லாம் கேட்டுட்டு உடனே, ஏன்னா இதே பெண்கள் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி இலவசம் பத்தி என்ன நினைச்சிருப்பீங்க கேட்டீங்கன்னா, எங்க தலைவர் இலவசம் எல்லாம் கொடுக்க மாட்டாரு, அவர் இலவசமே கொடுக்காட்டி நமக்கு வாக்களிப்பேன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அதே பெண்மணியை நீங்க வந்து அப்படி இமோஷனலா நீங்க பார்க்கல, பாருங்க எங்க அண்ணன் வந்து 2,500 ரூபாய் எங்களுக்காக கொடுக்குறாரு அப்படிங்கிற டக்கு மாத்தி பேசுவாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த 2,000 ரூபாய் வாங்குறாங்க வாங்கல, அதெல்லாம் தாண்டி நான் வந்து அந்த ஹீரோக்காக நான் வாக்களிப்பேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. பட் அந்த கூட்டம் என்பது, அந்த சதவீதம் என்பது மிக சொற்பமான சதவீதம் தான். சொற்பமான ரொம்ப குறைச்சு நான் மதிப்பிடல. நீங்க வின் பண்ணிட முடியுமா? முடியாது. டெபாசிட் வாங்க முடியுமா? முடியாது. ஒரு பெர்சன்டேஜா வாங்கலாம். அந்த பெர்சன்டேஜ் வந்து அவருக்கு ஆட்சியை அமைக்க உதவுமா? உதவாது. ஒரு பெரிய சூப்பர் ஸ்பாயிலரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டும்தான் விஜய்க்கு இருக்கின்றது. அந்த பெண்கள் இன்னொன்று, நீங்க இப்ப நீங்க இந்த ஏன் இந்த 2,500 ரூபாய் 2,000 ரூபாய் குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பெண்களுக்காக இந்த உதவித்தொகை கொடுக்க வேண்டும் ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. அது அன்பார்ச்சுனேட்லி விமன் எம்பவர்மெண்ட் பத்தி யாரும் பேசுறது இல்லை. என் கட்சியில மேடையில பாருங்க, சமமாக பெண்கள் இருக்கும், அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. என் கட்சியில பெண்கள்ல வந்து மாவட்ட செயலர்கள் பாதி கூட இல்ல, ஒரு 20%, 10% அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. எங்க கட்சியில வந்து பெண் எம்எல்ஏக்கு அதிகமா இருக்கிறாங்க, அதை பத்தி கவலை இல்லை. என் கட்சியில பெண் மினிஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா பெண்களோட வாக்குகள் எனக்கு முக்கியம், அதற்காக நான் இப்படிலாம் செய்யறேன். ஏன் விஜய் என்ன பேச விக்ரவாணி மாநாட்டுல 33% கட்சி பொறுப்புகள் பெண்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொன்னாரு. நீங்க ஒருத்தர் கேட்கறாங்க, உங்க கட்சியில எத்தனை மாவட்ட செயலர் பெண்களா இருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஒருத்தர் கூட கிடையாது. இந்த மேடையில வந்து ஒரு அடையாளத்திற்காக ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இம்ரான் தகிரா உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இஸ்லாமியர் பிளஸ் பெண் அந்த காம்பினேஷன்ல உட்கார பண்ணி, அவங்க கூட மேடையில இல்ல. இந்த மகளிருக்கான விழால மட்டும்தான் இதுவரைக்கும் பெண் நிர்வாகிகளே இல்லாதவர்களை பெண் நிர்வாகிகள் சொல்லிட்டு அவங்களெல்லாம் மேடை ஏற்றி பின்னாடி உட்கார வச்சு, சாதனை பெண்கள் சொல்ல முன்னாடி உட்கார வச்சு, ரொம்ப அழகாக சொல்லல. இங்க எல்லாமே அடையாளமா தாங்க நடக்குது, எல்லா கட்சிகளும் நடக்குது. விஜய் அதை இன்னும் ஒருபடி மேல போய் தர சினிமாத்தனமாக தன்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் தொடர்ச்சியா பண்றாரு. அது ரொம்ப சிறப்பா பண்றாரு. அதுல ஊரை மாத்திர வேலையை எல்லா கட்சியிலும் பண்றத ஒரு படி எக்ஸ்ட்ராவே போய் விஜய் பண்றாரு. அவ்வளவுதான். பெண்களுக்கு அதிகாரம் கொடுப்பதற்கு விஜய் தயாரா இருக்கிறாரா? இல்லை. தன்னோட கட்சியில் மாவட்ட செயலர் உருவாக்க தயாரா இருக்கிறாரா? இல்லை. தன்னோட கட்சிகளில் துணை பொதுச் செயலாளர்களோ இணை பொதுச் செயலர் உருவாக்க தயாரா இருக்கிறாரா? இல்லை. மகளிர் அணியை உருப்படியா போட்டிருக்காங்களா? அதுவும் இல்லை. ஆனால்
பெண்களோட வாக்குகள் எனக்கு முக்கியம். ஏன்னா என்கிட்ட ஏமாறுவதற்கு தப்பான சென்ஸ்ல இல்ல, நான் சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் ஏமாறுவதற்கு பெண்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்ற நான் தயாரா இருக்கின்றேன். அந்த ஒரு இடத்துக்கு நல்லா நகர்த்திட்டு போறாரு. அவருக்கு பெண்களும் சில பேர் அதை சொல்லலாம், சொற்பமான வாக்கு வங்கிங்கிறது அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது. கண்டிப்பா சார். நன்றி சார். நேரில் இன்று உரைக்கல் நிகழ்ச்சியில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த திரு பால்கி அவர்களுக்கும் திரு ஜெகதீஷன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.